ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் குலதெய்வ வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் பால்பண்ணைச்சேரியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருடனுக்காக தன்னுடைய தலையையே சாய்ச்சி திருடிட்டு போ அப்படின்னு சொல்லி எடுத்த கோவில் தான் இந்த கோவில். அதுக்கப்புறம் அந்த திருடன் வந்து மனம் திருந்தி அந்த நகையை வச்சு தொழில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரியாளாகி திருப்பி அந்த நகையே வந்து இந்த கோவில் அம்மன்ட்டையே வந்து ஒப்படைச்சதாக ஒரு வரலாறு இருக்குது. நாங்கள் அன்றைக்கி அபிஷேகம் கொடுத்துருந்தது அன்றைக்கி தான் நாங்கள் எல்லாமே வந்து சாமிக்கெலாம் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ வெளியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெரியாச்சி அம்மன் இருப்பாங்க. பிள்ளையாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு எல்லா சாமிக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சாத்தியாச்சு. அக்னி வீரனையும் நம்ம பார்க்குறோம். இது வந்து வெளி பிரகாரத்தில் வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. மூலஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிங்கம்மா காளியம்மன் தான் இருக்குது. இது ஒரு ரம்யமிக்க இயற்கை சூழல் மிக்க ஒரு நல்ல இடமாகவும் இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வெப்பநிலை தாங்க முடியாமல் நாய்க்குட்டி வந்து ஒன்று வந்து குளிச்சிட்டு இருந்தது குளத்தில். அதை தான் வந்து தீராக்குட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருந்ததா. இதுதான் எங்கள் கோவில் வெளிப்பிரகாரத்தில் உள்ள எல்லா சுவாமியும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அபிஷேக வழிபாடு தான். சிங்கம்மா காளியம்மன் அப்படிங்கிறது தெத்தியில் உள்ள ரொம்ப ஃபேமஸான நாகப்பட்டினத்திலேயே ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அபிஷேகத்தை பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு சாமி கும்பிட்டுட்டு நல்லா இனிதே நிறைவடைஞ்சிச்சு. அப்படியே பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் விழாக்கில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.